ஆபரேஷன் சிந்தூருக்காக மோடியை வரவேற்கிறார்கள். மோடியோட ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக மோடியை வரவேற்கிறார்கள். கண்ணுக்கு முன்னால் பலர், நான் கண்ணால பாக்குறது, திமுக காரங்களே ராகுல் காந்தியை தூக்கி சுமக்க முடியாது என்று சொல்கிற குரல் எல்லாம் கேட்கிறேன். அதாவது மோடி ஒரு காலத்தில் நேருவுக்கு இருந்த பிம்பம் இன்று மோடிக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி மறுத்து பேசுறாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க. ஆனால் அது வாக்குகளாக ஏன் மாறவில்லை என்றால் அமைப்பு பலம். நீங்கள் காங்கிரஸ் சுதந்திர காலகட்டத்திலே மிகப்பெரிய கட்சி சார். அந்த கட்சி மேல இருந்து 100ல இருந்து 5 ஆயிருக்கு. ஆனால் பிஜேபி 0ல இருந்து அவங்க 11 ஆயிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விட்டடிந்த பந்து மேலே இருந்து கீழே வர்றதுக்கும், கீழே இருந்து விட்டடிந்த பந்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பந்து இப்பதான் மேல போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கீழே வந்த பந்து. சோ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு தேசிய கட்சிகள்னு பேசக்கூடாது. நீங்க இன்னும் சொல்ல போனா 100 ஆண்டுகளாக ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் செய்த எல்லா பிழைகளையும், காங்கிரஸ் டெல்லியில இருந்து அது இங்க தமிழ்நாட்டை அணுகிய முறைகளுக்கும் அந்த பிரச்சனைகளையும் சேர்த்து தன்னுடைய சங்கைகளாக தன்னுடைய கைகளில் மாட்டிக்கொண்டு உழைச்சி வருது பிஜேபி. நீங்க அண்ணாமலை சொன்னது போல ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் காங்கிரஸ் தான். ஆனா அதை இன்னைக்கு பாஜக அனுபவிக்க வேண்டிய சேவை இருக்கு. அப்போ அது 2 மடங்கு தன்னுடைய பலத்தை கொடுத்து சண்டை போட்டு வருது.